ஓ பன்னீர்செல்வம்னா கூட்டணியா வரல, அவர் திமுக காரர் ஆயிட்டாரு. நீங்க கூட்டணி இல்ல, இல்ல, அதான் கேக்குறேன். திமுக வந்து சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஏத்துப்பாங்களா? இவ்வளவு நாள் அதிமுக பேனர்லயே பார்த்த ஒருத்தர் வந்து திடீர்னு திமுக அரசியலுக்காக பண்ணிட்டாருப்பான்னு தானே கடந்து போவாங்க. அரசியலுக்காக பண்ணுவதற்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அரசியலுக்காக பண்ணுவதற்கு அவர் நயினார் நாகேந்திரன் கிடையாது. அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்போல்லாம் சிறைக்கு போறாங்களோ அப்போல்லாம் வந்து அதிமுகவுடைய 2ஆம் கட்ட, ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் பேஸ்னா செகண்ட் பேஸ் இஸ் ஓ பன்னீர்செல்வம். அவங்க வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி ஒன்றும் வந்து கை காட்டல, அவங்களுக்கு தெரியும் யாரை கை காட்டணும்னு சொல்லி. அப்படியெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருந்து வந்தவர். சில அரசியல் சூழ்ச்சிகளால், சில அரசியல் நிகழ்வுகளால் அவர் வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர். அவர் வந்து வீழ்த்தப்பட்டார் என்று கூட நான் சொல்ல முடியாது. அவர் வந்து துரோகத்தால், இந்த துரோகத்தை எதிர்த்து நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் ஒரே சரியான இடம் என்று இங்கே வந்தவர். அவர் சுற்றுப்பயணம் போகிறார். நிச்சயமாக அவர் சுற்றுப்பயணம் போகிற எல்லா தொகுதிகளிலும் திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிற அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை அதிமுக இந்த சுற்றுப்பயணத்தை உறுதிப்படுத்திவிடும். அதிமுகவும் பாஜகவும் இப்பயே வந்து பயந்து போயிட்டாங்க. பயந்து போனதுனால போன முறை மதுரையில் அந்த இது பிரதமர் மோடி கூட்டத்தை நடத்துறாங்க. ஏன் வந்து அண்ணன் ஓபிஎஸ் இங்க வந்து சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு தென்மண்டலம் இது கண்ணில் படுதா? அதுக்கு முன்னாடி கண்ணில் படலையா? காரணம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இங்க வந்திருக்கிறார் என்று அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.